தமிழக அரசு ஊழியர்களின் சம்பள கணக்கை பராமரிக்கும் வங்கிகளில் வழங்கப்படும் சலுகைகள் குறித்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேரூராட்சி ஆணையரகத்தின் கூடுதல் இயக்குனர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அயராது உழைக்கும் அரசு ஊழியர்களின் நலனுக்காக அரசு உறுதி செய்துள்ளது. அரசின் முயற்சியின் பலனாக தமிழக அரசு ஊழியர்களின் சம்பள கணக்கை பராமரிக்கும் முக்கிய வங்கிகள் அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க முன்வந்துள்ளன. வங்கிகளில் வழங்கப்படும் சலுகைகள் குறித்து கீழ்காணும் விவரப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து, மரணம் அல்லது விபத்தால் நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை தனிநபர் விபத்து காப்பீடு வழங்கப்படும். விபத்தால் இறந்த அரசு ஊழியரின் திருமண வயதை எட்டிய மகள்களின் திருமண செலவுக்காக தலா ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி, மொத்தம் ரூபாய் 10 லட்சம் வரை வங்கிகள் மூலம் வழங்கப்படும். விபத்தால் இறந்த அரசு ஊழியரின் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி படிக்கும் மகளுக்கு உயர்கல்வி உதவியாக ரூபாய் 10 லட்சம் வரை வங்கிகள் மூலம் வழங்கப்படும். பணிபுரியும் காலத்தில் இயற்கை மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 10 லட்சம் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் தொகையாக வழங்கப்படும். தனிப்பட்ட கடன், வீட்டு கடன் மற்றும் கல்வி கடன் ஆகியவற்றை பெறும்போது அரசு ஊழியர்களுக்கு வங்கிகள் மூலம் வட்டி சலுகைகள் வழங்கப்படும். வரும் 2025-26 நிதியாண்டில் அரசு ஊழியர்களுக்கு இந்த காப்பீட்டுத் தொகையை வழங்க தயாராக இருக்கும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள உள்ளது. கருவூலங்கள் மற்றும் கணக்குத்துறையானது வங்கிகள் மூலம் இறந்த அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இந்த சலுகைகளை சரியான நேரத்தில் வழங்குவதை ஒருங்கிணைக்கும் என சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காணும் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் சம்பள கணக்கின் கீழ் காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக அரசு ஊழியர்களின் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்து பட்டியலில் சேர்க்கப்பட்ட வங்கிகளுடன் பகிரப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.